Hello, my dear family. நான் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹைவ் 9 குவார்டர்லின் மேங்காவால் சீசன் 1 எபிசோட் 13 அதோட ஃபைனல் எபிசோட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோங்க அப்புறம் கூட அவங்க நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையும் சும்மா வேற லெவலில் போயிட்டு இருக்க போகிறேன். சரி, நான் உங்கள் டைம் எப்படி பேசி வீணாக்காம டேரக்டாக நம்ம எபிசோட் கொடுப்பலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட அவங்க நம்ம ஹீரோவை டான்ஸை கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ சாரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், நல்லா நான் ரெஸ்ட் இருக்க போறேன்னு சொல்லி போகிறேன். அவங்களும் சரி நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த தொல்லை என்ன விடாதான்னு சொல்லி சரி நம்மடியும் நம்ம ஓரமா நின்று பேசலாமா சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லி ஓரமா நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சரி நீங்க டான்ஸ் நீங்க அது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆடுவேன் நான் சுவான் தான் சொல்றேன் சொல்ல போன ஹீரோவும் அப்படின்னு அது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்ல போறேன். அவங்களும் அப்படின்னா இவன் எந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னா அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கேன். சரி உங்களுக்கு சுவானை பத்தி சில வதந்திகளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லி அவங்க கேட்கப்ப நம்ம ஹீரோவும் கண்டுக்காரப்பட்டாங்களும் சரி நான் அவங்ககிட்ட பேச கேட்கிறேன் வருவா அது அவங்ககிட்ட இருந்தாலும் கொஞ்ச நாள் அவங்க நிச்சயமா அதை கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு அந்த பணம் எல்லாம் கொடுத்துருக்கேன் சரி மீறி சொல்லப்போறேன். அவங்களும் நான் பணம் கொடுக்குறேண்ணா ஆமா நீங்க எதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அவங்கள கேட்கப்ப நம்ம ஹீரோவும் நான் அவ்வளோ அதிகம்லாம் பணம் கொடுக்கல, நான் ஒரு லக்ஸரியஸான காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 2 படத்துல 500 மில்லியன் இன்வெஸ்ட் மாட்டேன் இவ்வளோ தான் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி மீற சொல்லப்பட்டேன். அவங்களும் நிறைய இவ்வளோ நான் ஏன்டா இவ்வளோ கொடுத்துட்டு இவ்வளோ சொல்லி அவங்களும் முடிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களும் சின்னவனா போல நல்லா வெல்ட்டியான அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் திறமை மிக்க இவரை போல ஒரு அப்பாவிய அந்த சுவான் இந்த பணம் கறக்க மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி அவங்களும் தப்பா புரிஞ்சு நம்ம சுவான் கோவமாக நீங்க சுவான் கிட்ட ரிலேஷன்ஷிப் இல்லாம இவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீறி அவங்க கேட்கப்ப நம்ம ஹீரோவும் இல்ல அவ்வளவு அப்படி பணம் இல்ல அதான் ரொம்ப கம்மி தான் சொல்லி சொல்லப்பாங்க மீறி சட்டி பிடிச்சிருந்தா அவன் பணம் கறக்க மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அவனை ஏமாத்திட்டு இருக்கான்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹீரோ திட்டிட்டு இருக்க ஹீரோவும் ஈவினிங் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க உடமையா சொல்லப்ப அவங்களும் சரி நீங்க பணத்தை கொடுக்குற உங்க சாய்ஸ் நான் உங்களுக்கு வான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் உங்களை பொறுப்பு ஹீரோ சரி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் மனசுக்குள்ள நான் காதல் கண்ணெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப மட்டும் மூளையல்னு பாக்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா இவனா போல அழகான வெல்ட்டியான டேலண்டான ஒரு பையனோட எனக்கு எப்பயும் பிடிக்கும் சொல்லப்படி அவங்களுக்கு ஃபேவரட் பாயிண்ட் ஏறாமிக்கு நம்ம ஹீரோ வர பார்த்தோன்னா என்னடா நான் பணத்தை தர பார்த்து அவங்க என் மேல இறக்கப்படுறாங்க போல அதனால ஃபேவரட் பாயிண்ட் ஏதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டேன். ஆனா நான் விளையாட விளையாட்ட பத்தி உங்களுக்கு தெரியுமா சொல்லி நம்ம ஹீரோவும் பல பணங்களை மைக்கி வச்சிருக்கேன் அதபடி ஹீரோ நினைச்சு சிரிச்சிருக்கப்படி நம்ம ஹீரோவும் சரி இங்க சும்மா ஆளக்கான சொல்லி கேட்கப்படி அவங்களும் நீங்க பாக்கல அந்த ஹோஸ்டர் அவங்க ஒரு ரூமுக்கு தனியா போனாங்க சொல்லி சொல்ல போனேன் நான் அப்பயே சொன்னாங்க அவளா இந்த மட்டும் பண்ணிட்டான் சொல்லி சொல்ல போன ஹீரோவும் நீங்க எந்த இடத்துல சொல்றீங்க எனக்கு நல்லாவே புரியும் அதோட இந்த மட்டும் நம்ம பேசுறீங்க இதை நீங்க சொல்றது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி மீண்டும் சொல்ல அதுக்கு அவங்களும் என்ன அசிங்கமா இருக்கா நான் உனக்கு அலாட்மெண்ட் பண்ண அந்த சுவானை பத்தி ஆனா நீ என்ன இவ்வளவு கேவலம் பேசிருக்கலாம் ஆனா நான் அவ்வளோ வெல்த்னு சொல்லி ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரி அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணும் ஆனா நான் சின்ன வயசுல ஏதாச்சும் பொருள் ஆசைப்பட்ட அறியாம வர மாட்டேன் அதே மட்டும் நான் உணவு ஆசைப்படுறேன் சின்ன நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கோ இன்னைக்காச்சும் நான் உன்னை அறிவேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போக நம்ம ஹீரோவும் நம்ம கொஞ்சம் பொண்ணுகிட்ட பார்ட்டினா பேசணும்னு சொல்லி நினைச்சு நம்ம ஹீரோ இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் முடிய அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு முடிச்சுட்டாங்க போக அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் மறந்தே போயிட்டேன் என்னோட காரை சுவான் கொடுத்துருக்கேன் நான் இப்ப டாக்ஸி பிடிச்சேன் சொல்லி ஹீரோக்கும் நம்ம ஹீரோ டாக்ஸிக்கு போன போட அப்படியே பின்னாடி ஜெங்கோ மிஸ்டர் ஒன் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா கொஞ்சம் இவர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்லியும் அங்கண்ட ஜெங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க நிச்சயமா இவர் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் நிச்சயமா உங்களுக்கு லாபம் இருக்கும் சொல்லி சொல்லப்போம் ஹீரோவும் என்ன மாட்டோம்னு சொல்லப்பட அங்கண்டா அப்புறம் என்னோட ஃபேமிலி ஆஃபீஸ் பில்டிங்லாம் வித்துட்டு இருக்காங்க அத நீங்க வாங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க சொல்ல மீற கிட்ட கேட்க போறேன் ஆஃபீஸ் பில்டிங்னா ஒரு முழு பில்டிங்கா சொல்லி மீற கேட்கப்பட அவ்வளோ இருக்கு அது அவ்வளோ போகும் இப்படின்னு சொல்லி மொத்தமா 2 பில்டிங் சொல்லி சொல்லப்போம் ஹீரோவும் சரி நான் அதை வாங்கிக்க சொல்லி சொல்லிடுறேன் அதை பட்டம் ஜெங்கம் நீங்க பணக்காரந்து அதுக்கு இவ்வளவு பணக்காரா சொல்லி ஜெங்க சாக்காவ சரி நம்ம மட்டும்னா அப்புறம் பேசிக்கலாம் சொல்லி ஹீரோ கான்டாக்ட் நம்பர் அவர்கிட்ட கொடுக்கப்படி அவரோட மனசுக்குள்ள நான் மிஸ்டர் யுவான் வாங்குவான்னு நினைச்சேன் ஆனா மொத்த பில்டிங்கும் வாங்குவான்னு நினைச்சுக்கோ பக்கல இல்லையே தெரியும் எவ்வளவு பேலன்ஸ் ஆன ஆளுன்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு ஹீரோ கான்டாக்ட் நம்பர் தரப்படும் ஹீரோ சரி நீங்க மற்ற யாரையும் கான்டாக்ட் பண்ணாதீங்க நானே வாங்கிக்க சொல்லி சொல்லப்போ அவன் சரி மிஸ்டர் யுவான் சொல்லி அவன் சொல்லிடுறாரு. அதுக்கு ஜெங்கம் போக என்ன தம்பி அவன் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான்னு சொல்லி நம்ம ஜெங்க அவன் கலாச்சிட்டு போக அவனும் கலாக்காரிங்க மிஸ்டர் ஜெங்க சொல்லி சொல்லிட்டு அவங்க விளையாண்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ டாக்ஸில போய் ஏற போய் 2 பில்டிங் மதிப்புள்ள பில்டிங் யாரு தரலாம் நம்ம கரெக்டான நல்லா தர சொல்லி வச்சிருக்க போய் டக்குன்னு அந்த வச்சிட்டு இருக்கப்படி கார் டேவன் டக்குன்னு பிரேக்க போட்டோம் நம்ம ஹீரோ கார் டேவன் ஏமா சாகருக்கு வா வேற காரு கிடைக்கான்னு சொல்லி திட்டி இருக்கப்படி முன்னாடி பெங்ஸ் வைக்கப்பட்ட மீற பெங்ஸ் பார்க்கலாம் டக்குனு அவங்களும் காருக்குள்ள ஏற சின்னவானுக்கும் அங்கிருந்த டிரைவருக்கு ஒன்றும் புரியாம இருக்கப்படி அவங்களும் கொஞ்சம் வண்டி எடுக்க முடியுமா சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த டிரைவரை யாரும் ஓட்டம் புரியல சொல்லி அவனும் முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் அவங்க ஏறக்கான்னு தெரியாம முடிச்சிருக்கப்படியே பெங்ஸ் மனசுக்குள்ள நான் இன்னைக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நான் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நான் கிராஜுவேட் ஆனக்கப்புறம் கிடைச்சு நான் வரையும் நான் எழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசு நினைச்சிருக்கப்ப நம்ம ஹீரோவும் பெங்ஸுவே நான் சொல்லணும் கேட்கறான்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்படியே
இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூர்யா அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன். அடுத்து பெங்ஸ் ஃபிலிம் ஹீரோ இன்னைக்கு நாளை ஃபிலிம் ஹீரோ வெறுப்புல இருக்க போறியே நம்ம பெங்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்போ ஒரு கம்பெனிக்காக வந்திருக்கேன், மட்டும் இல்லாம நீங்க அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லி அவங்க கம்பெனி பற்றி சொல்லிட்டு இருக்க போய் நம்ம ஹீரோ நீங்க சொல்ல வச்சு பார்த்தா நீங்க என்னோட உதவி வந்திருக்கீங்க இப்ப சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போற அவங்களும் நீங்க சொல்ல வச்சு பார்த்தா எங்க கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இல்ல நீங்க அப்பனா நீங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டு பிச்சிருக்கீங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போற அவங்களும் என்ன ஏன்னா நீ சொல்றேன்னு சொல்லி அவங்களும் பெங்ஸையும் கடுப்பாக இருக்குமே அவங்க மனசுக்குள்ள பணம் இருக்கவங்கள என்ன பண்ண முடியும் சொல்லி அவங்க மனசுக்கு நினைக்கப்ப நம்ம ஹீரோவும் இப்பதான் எனக்கு மன நிம்மதியா இருக்கு பெங்ஸ் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க சொல்லியும் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஒரு இந்த உலகத்துல நம்ம ஒரு விஷயத்த வாங்கணும்னா அதுக்கான இன்னொரு விஷயம் தண்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் உங்களுக்கு புரிஞ்ச சொல்லி கேட்க போற அவங்களும் அப்படியே டிரைவரை காமிச்சு அவரும் இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன் சொல்லி அவன் டிரைவர் புலம்பிட்டே காரை ஓட்டிட்டு இருக்கப்பதான் பெங்ஸுவேன் சரி நீ உனக்கு ரொம்ப கெட்ட பையன் அது மட்டும் இல்லாம நீ இனி செடியூஸ் பண்ண பார்க்கலாம் சொல்லி அவன் இதே மட்டும் நீ யூகேஜி நடந்துக்க பார்க்கறேன்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ தட்டி வரப்போ நம்ம ஹீரோவும் நீங்க என்ன சொல்றீங்க உங்க கூட தூங்கணுமா அதெல்லாம் எந்த இனமோட உங்க கூட பொண்ணுக்கிட்ட எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை சில ஹீரோ சொல்லிட்டு போறேன் நீ என்ன சொல்ல விட சொல்லி அவங்க கேட்க போறேன் நம்ம ஹீரோவும் நான் அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் 1 மீட் பண்ணிருக்கோம் நம்ம ஒவ்வொரு அடி மீட் பண்ண போறோம் நீங்க எனக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு நீங்க எனக்கு மன்னிப்பு கேட்கல எனக்கு மரியாதையும் தரல சில ஹீரோ கேட்க போறேன் அவங்களும் சரி நம்ம லாஸ்ட் நைட் நடந்து அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னா சரின்னு சொல்லி அவங்க பல்ல கடிச்சிட்டு எல்லாம் ஏமலாம் தப்பு நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கன்னு சொல்லி அவங்க நம்ம கேட்க போறேன் டக்குன்னு டிரைவர் வண்டியும் படிக்கிறான் அதை பாட்டு வெங்ஸ் யாருன்னு பாட்டு கேட்க போறேன் நம்ம ஹீரோவும் இது சரியான வழி இல்லையே இன்னும் இங்க பிரச்சனை இருக்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நினைச்சேன் இந்த பொண்ணுக்கு வந்தாலே ஆப்புடா வருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறேன் என்னன்னு பார்த்தேன் சுட்டு போட்டுறாங்க காரை எல்லாம் ஒன்று வெளில நிக்க நம்ம ஹீரோவும் இங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் நம்ம இது ஈஸியா மட்டும் முடியாது சொல்லப்போ பெங்ஸ் நம்ம இப்ப என்ன பண்ணலாம் கேட்கப்ப நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு சரண்டர்னு சொல்லப்ப அவங்களும் அவங்க கேங் லீடரும் பரவாயில்ல இப்ப நீ சொன்ன சமய உட்காயிட்ட ஆயிருக்குன்னு சொல்லி அந்த லீடர் அந்த வெயிட்டர் அப்படி சொல்லப்ப எல்லாம் நீங்க கொடுத்த மகிமை பாஸ்ன்னு சொல்லி ஆன சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ தயவு செஞ்சு எங்கெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளவு பணம்னா தரையும் சொல்லி மேல சொல்லப்போ அவனும் யாரை பண்ணிட்டுக்காம வந்தா உன்னை இப்ப நாங்க கடத்த போறோம் சொல்லப்போ நம்ம ஹீரோ மூஞ்சில கிக்கி விட்டு அவனும் பத்தரை தள்ளி உருவ அரைப்பட்ட அவனும் சாக்காவா மட்டும் ஹீரோவும் இங்க இருக்கவங்க ஆவடிச்சானும் எல்லாம் ட்ரைண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி ஹீரோ சொல்றேன் அங்க நம்ம ஹீரோ அடிக்க போறீங்க நம்ம ஹீரோ ஓட்ட அடிக்காம அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த வெயிட்டரும் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கோம் அவனை பிடிக்கலாம் சொல்லி சொல்லப்போ நம்ம பெங்ஸ் கோமாயே அவங்க அவன் தலையில கிக்கி விட்டுறாங்க அப்ப நம்ம ஹீரோவும் நான் நினைச்சேன் எங்களுக்கு எல்லா தோக்கு அடிச்ச முடியும் ஆனா எனக்கு பெங்ஸ் மேல கவலையா இருந்துச்சு ஆனா இனிமே அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் ஸ்ட்ரென்த்துக்கு 10 பாயிண்ட்டையும் அஜிலிட்டி 20 பாயிண்ட் கொடுத்து இனிமே இருக்கிற ஒவ்வொரு அடியும் இடியா இருக்கும்டா சொல்லி நம்ம ஹீரோவும் பஞ்சு வைக்கிற பார்த்து அவங்களும் ஒரே நேரத்துல பல கையில அடிச்சிட்டு இருக்கு அதுக்கு பாடப்பட்டே என்னடா பண்றீங்க ஒழுங்கா பிடிங்க சொல்லப்பட பெங்ஸ் அங்க இருக்கு மெயின் பாயிண்ட்லயே ஒரு கேட்கிறான் அதுக்கப்புறம் பெங்ஸ் போற பார்த்து அவனும் உனக்கு விட மாட்டேன் சொல்லி அவனும் கட்டி எடுத்து விட்டார டக்கு நம்ம ஹீரோ குடிச்சிடான் என்ன போன சொல்றாங்க பொண்ணுங்களா இப்ப கட்டி வச்சு குட்டலாமா சொல்லி நம்ம ஹீரோவும் உனக்கு நான் பான சுத்தி அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோ கையில ரத்தம் வீட்டுக்கப்பட்ட பெங்ஸை சாக்கவா இருக்காம ஹீரோவுக்கு ஒரே கிக்ல மேல பக்க விட்டுறான் நம்ம ஹீரோவும் மத்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் பெங்ஸையும் பொண்ணு வீட்டா இருக்காங்க நம்ம ஹீரோ நினைக்கப்பட பெங்ஸ் கிட்ட வந்துட்டு நான் என்ன இறந்துருப்பான நீ தான் காப்பிட்டு சின்ன சொல்ல நம்ம ஹீரோவும் யார் நினைச்சப்பட்ட ஒரு ஐஸ் கியூப் கூட உருகுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நீங்க கவலைப்படுறீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அதோட உங்களுக்கு கிரேட்டான பொருங்க அழைக்க கூட சொல்லி நம்ம ஹீரோ சொல்லப்ப இப்ப வச்சு முடிச்சு நான் கிரேட்டான பொண்ணு சொல்லப்ப ஹீரோவும் நான் உங்ககிட்ட கால சொல்ல விளையாண்டுட்டேன் நான் உங்க கம்பெனி என்ன நிச்சயமா இன்வெஸ்ட் பண்ணதே சொல்லி நம்ம ஹீரோ சொல்லப்ப அவங்களும் நான் இது வரைக்கும் ஒன்னு அப்புறம் நல்ல பையனை பார்த்துக்கிட்டு நீ எல்லாம் பசங்களும் வித்தியாசமா வச்சுருவான் நான் இந்த உலகத்திலேயே ஒருத்தர் என்ன காப்பாற்றிருக்காங்க நீ தான் வச்சுருவான் சொல்லி அவங்களும் சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ கையில் வந்து அவன் காயமா இருக்காங்க பார்க்க போன ஹீரோ இல்லை அவங்கள போய் காய்கிற சொல்லுவாங்க அவங்களும் நீதான் சின்ன ஹீரோன்னு சொல்லி அவங்க மனசு நினைக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க ஏய் சின்ன இப்போ கொஞ்சம் மீட் பண்ணுவோம் அதுக்குள்ள என்ன பிரச்சனையா சொல்லி வயசு கேட்கணும் ஹீரோ நீயான்னு சொல்லி பாக்குறேன் யாருன்னு பார்த்தேன் ஏமோடா அதையும் கொஞ்ச நேரம் கழிச்சு மேடம் மொத்தம் ஒருத்தர் வந்து போயிருக்காங்க 7 பேர் சிவியர் இன்ஜூரியா இருக்காங்க இங்க அப்புறம் பெரிய சண்டே வந்திருக்கோம் போல சொல்லி அப்படின்னு அவனும் ஏமாவிட்ட சொல்றான் ஹீரோவும் இத்தனை பேர்ட்ட ஒட்டெல்லாம் அடிச்சேன்னு சொன்னா எவச்சு நம்புவான்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கப்பறம் அவங்களும் நீரே எனக்கு கிடைச்சான ஒருத்தனா இருப்பேன்னு நான் ஆசைப்பட்டு மட்டுமே காம்பேட்ல கூட நீ ஒரு கிங் மட்டும் இருக்கேன்னு சொல்லி அவங்களும் ஹீரோ சண்டைப்பட்ட பற்றி நினைச்சிட்டு இருக்கப்படியே இவன் ஒவ்வொருத்தையும் ஒரு பொண்ணை கூட செஞ்சுட்டு இருக்கான் அதாவது முக்கியமான விஷயம்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு நேரம் இன்னொரு பொண்ணு கூட பார்த்தேன் சரி அந்த பொண்ணை நான் முடிச்சு கட்டிட்டு நம்ம இவங்க செய்யலாம் பார்த்தேன் அடுத்த பொண்ணு வந்துட்டாலே இன்னும் இதுக்கு எந்த இல்லையான்னு சொல்லி அவங்க கோமாயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் நீ கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறோமே ஹீரோ கேட்கப்பட போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க கொஞ்சம் கழிச்சு ஆஃபீஸரும் சரி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு நீங்க நாங்க எப்போ கூப்பிடுறாங்க பாங்க சொல்லி சொல்லப்பட நம்ம பெங்ஸும் எங்க சின்ன கூட வந்துட்டானு கேட்கப்பட அந்த ஆஃபீஸரும் நான் அங்க இன்னும் அவரை விசாரிச்சு முடிக்கல கொஞ்சம் கழிச்சு விடுவோம் சொல்லப்ப பெங்ஸும் நான் வந்துலாம் போவேன்னு சொல்லி அவங்க சொல்லி சண்டைக்குவாங்க அதை கிட்ட அவரும் சரி உங்க லவர் வந்ததுக்கப்போ போங்க சொல்லி அவனும் சொல்றாரு அவரும் போறிய கேப்டன் என்ன சொன்னாங்க நான் விசாரிக்க போறேன் நல்லா எல்லாம் இடத்தூர் போயிருங்க அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணி சொல்லிட்டாங்க என்ன படா போறாங்கன்னு தெரியல சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கா போறியே அதுக்கு ஹீரோ காமிச்சா இந்த பொண்ணுக்கு என்னன்னா வேணுமா நீங்க போட்டு வச்சிருக்காங்க சொல்லி மீறா நினைச்சிருக்க போய் அவங்களும் நூடுல்ஸ் வாங்க தராங்க நம்ம ஹீரோவும் சரி நீங்க போலீஸ் நினைச்சு பார்க்க சொல்றாங்க ஏன்
ஏன்னா போலீஸாக இருப்பேன் நான் நம்ப முடியல. சரி அவங்க இன்னைக்கு சொல்லப்போ நம்ம ஹீரோவும் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் எனக்கு நிறைய ஃபெபிலிட்டி மைண்ட் இருக்குன்னு சொல்லி ஹீரோ நினச்சிருக்கான். சரி அல்ல இருக்கக்கூடிய என் கையில் இது இருக்கு, கொஞ்சம் ஜென்டலாச்சு நான் ட்ரீட் பண்ணலாம் கேட்கப்போ அவங்க கிட்ட வந்துட்டு என்னடா நீ விக்டிமாவே இருந்தால் கூட நீ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கேன், அதோட உனக்கு மிக்ஸ் இருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நான் தெரிஞ்சுக்கலாம் சொல்லப்போ நம்ம ஹீரோவும் அவங்க என்னோட சீனியர்ஸி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களும் நம்ம ஹீரோ சட்டை பிடிச்சிருக்கேன், நம்ம ஹீரோ ஒருத்த செம்ம அடி வாங்கியிருப்போம் போல. அவங்க நம்ம ஹீரோ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும் கேட்கப்போ அவங்களும் மெடிக்கல் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்க, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன் அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ அதை பார்க்கப்படியே அது ஏமா இப்போ என்ன நீங்கள் ஓச்சு சொல்ல முடியுமா சொல்லி அவங்க கேட்கப்படும் ஹீரோ அப்படிலாம் என்ன சொல்லி சொல்கிறேன். உங்களோட இவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேலை கூட என்ன வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி மீரோ சொல்லப்படியே அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, உங்களை பண்ண நல்லவங்களுக்கு பண்ணல அவ்வளோ பெரிய விஷயமே சொல்லி ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இல்லை இது இந்த பொண்ணு டேப் பண்ண சொல்லி ஹீரோவும் ஓசிக்கம் என்னன்னா எல்லா பொண்ணுங்களும் எப்படியா சொல்லுவாங்க, ஆனால் பாச காமிப்பாங்க அதோட நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்க மட்டும் ஆக்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட போகிறாங்க, நம்ம விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட கிஞ்ச ஆரம்பிப்போம், கடைசியில் நம்ம அவங்க நாயாவே ஆயிடும் சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு நான் சீக்கிரமா மேன் நான் இந்த மாதிரி மொக்க டேப்ல உள்ள மட்டும் ஹீரோவா பொங்கியல நம்ம ஒரு டேட்டி மட்டும் மீட் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே இருக்கலாமே, அது மட்டும் எங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டாக எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லப்போம். அவங்களும் நான் உங்களுக்கு உதவி செய்யப்பட்டேன், ஆனால் உங்களுக்கு ரொம்ப கோவமாகிட்ட போல ஃப்ரீ அவங்க சொல்லப்போம். ஹீரோ அப்படிலாம் இல்லை, நான் என் மனசு ஏற்கனவே ஒருத்தர் பறி கொடுத்துருவேன், அதனால நீங்கள் என்ன தப்பான செக்லாம் ஃப்ரீ அவங்க மிக சொல்லப்போ. ஆனால் நான் மட்டும் உங்களை முன்னாடி பார்த்து நான் நிச்சயமாக நான் உங்களை நான் போய் ஃபாலோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட கொஞ்சம் அல்வா கொடுத்துட்டு அவங்க இல்லை ஹீரோவை டிம்பிள்ஸாக பிளஸ் ஆகிட்டு அப்புறம் ஒன்றை போய் என்ன வேணும்னு சொல்லி அவங்க பார்த்துருக்காங்க. ஹீரோ எங்கி போய் காலையில் போய் அவங்க மனசுக்குள்ள ஜென்யூவான் நீ பல பணம் பணத்தை செலவு பண்ணுற கதவு கூட போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்ல அதே நேரத்தில் பெங்ஸை பார்த்து அவங்களும் போலீஸ் படைச்சு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போனவங்க தெரியாமல் ஏதோ நம்ம எபிசோடுக்கு எந்த போடலாம் சீசன் 1 அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஏன்னா மொத்தம் நான் ஏதோ 100 சாப்டர் கவர் பண்ணியிருப்பேன், மொத்தம் 500 சாப்டர் இருக்கு. அதனால மறக்காம மற்ற சீசன்ஸ்லாம் வந்துடும், அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. சின்ன உங்கள் டைம் வேலை பேசுவீங்கன்னாக்காம நான் உங்கள் விஹெச் நீங்கள் விஹெச் வாய்ஸ் யூ டேக் பை ஹேர்